தமிழில்தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம். இந்த 16வது எபிசோடில் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட 4வது சபையாகிய தியத்தீரா சபை பற்றி, இந்த சபைக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டது, குறிப்பாக 5 காரியங்கள். முதலாவதாக இயேசுவை குறித்ததான விளக்கம், இரண்டாவதாக பாராட்டுக்கள் மற்றும் இந்த சபையாரின் நற்குணங்கள், மூன்றாவதாக கடிந்து கொள்ளுதல், நான்காவதாக அறிவுரை, ஐந்தாவதாக இந்த சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பற்றியும், வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க அவர்களுக்கு போதனை செய்த ஏசபேல் ஸ்திரீயானவள் பற்றியும், சாத்தானுடைய ஆழங்கள் பற்றியும், அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் மக்கள் பின்பற்றிய மற்ற போதனைகள் பற்றியும், விடிவெள்ளி நட்சத்திரம் என்று பல காரியங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த தியத்தீரா சபைக்காக எழுதப்பட்ட கடிதம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வசனங்களில் வருகின்றது. இந்த தியத்தீரா சபையில் காணப்பட்ட சில விசுவாசிகளின் ஊழியங்கள் உறுதியான விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலை பாராட்டியும், அதே வேளையில் பாவத்திலும் தவறான உபதேசத்திலும் விழுந்து கிடந்த மற்ற விசுவாசிகளையும் எச்சரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடிதத்தை எழுதுகின்றார். முதலாவதாக இயேசுவை குறித்ததான விளக்கம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வருகின்றது. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமுமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகின்றதாவது என்று வருகின்றது. இந்த தியத்தீரா பட்டணமானது பெர்கமோ சபையின் தென்கிழக்கு பகுதியில் 45 மைல் தொலைவில் அமைந்திருந்தது. 7 பட்டணங்களிலேயே இது மிக சிறிய பட்டணம். அதே வேளையில் மிக நீளமான கடிதத்தை பெற்றுக்கொண்ட பட்டணமும் இதுதான். இந்த பட்டணமானது ஆடை தயாரிப்பு, ஊதா நிற சாயம் பூசுதல் மற்றும் இங்கு இருந்த வர்த்தக சங்கம் போன்றவற்றினால் புகழ் பெற்ற ஒன்றாக விளங்கியது என்று அப்போஸ்தலர் 16:14 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்படுகின்றது பயங்கரமான நியாய தீர்ப்பை குறிக்கின்றது என்று வெளிப்படுத்தல் 1:4 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தையும் மனுஷகுமாரன் நியாயம் தீர்க்க அதிகாரம் உடையவர் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தல் 1:15 தானியேல் 10:6 வசனத்தின் மூலம் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த தியத்தீரா சபையில் காணப்பட்ட முக்கியமான கடவுளின் பெயர் டிரிம்னாஸ் என்பதாகும். இந்த கடவுளை ஆராதித்தவர்கள் இந்த கடவுளை கடவுள்களின் குமாரன் என்று அழைத்தனர். இருபுறமும் கருக்குள்ள யுத்த கோடாரியை கையில் ஏந்தியபடி குதிரையின் மேல் அமர்ந்திருக்கின்ற யுத்த வீரனை போல இந்த கடவுளின் உருவத்தை அந்த மக்கள் உருவாக்கி இந்த பட்டணத்தின் காசின் மீதும் இந்த படத்தை பொறித்திருந்தனர். இந்த தோற்றமானது நியாய தீர்ப்பு கொடுப்பது போல தோற்றமளித்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த தியத்தீரா சபைக்கு இந்த 2:18 வசனத்தில் சொல்லப்படுகின்ற இந்த தோற்றம் என்னை குறிக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக இந்த சபையை பாராட்டி சொல்லப்பட்டவைகள் பற்றி 2:19 வசனத்தில் பார்க்க முடியும். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சபையில் இருந்த சிலர் அநேக காரியங்களில் பாராட்டப்பட தகுதியுடையவர்களாக காணப்பட்டனர். குறிப்பாக இந்த மக்கள் செயல்களில் உறுதியானவர்களும் தேவன் மீதும் மற்றவர்களின் மீதும் அன்புள்ளவர்களாகவும் விசுவாசம் மற்றும் பொறுமை உள்ளவர்களாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்களாகவும் இந்த சபை மக்கள் காணப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் முன்பை விட இப்போது அதிக வைராக்கியமான வாஞ்சையுடையவர்களாக தேவனிடத்தில் மாறியிருக்கின்றனர். பொதுவாக அன்பு என்பது தன்னை செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றது. அதே சமயத்தில் விசுவாசமானது சோதனை வரும்போது பொறுமையாக இருப்பதன் மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக இந்த சபையை பற்றி கடிந்து கொள்ளுதல் பற்றி 20 முதல் 23 வசனங்களில் பார்க்க முடியும். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற ஏசபேல் என்கின்ற ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கின்றாய் என்று வருகின்றது. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன்.
தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா 2:36, அப்போஸ்தலர் 21:9, 1 கொரிந்தியர் 11:5 வசனங்களின்படி தன்னை தீர்க்கதரிசியாக கூறிக்கொள்ளும் ஒரு ஸ்திரீயானவள் இந்த சபை விசுவாசிகளில் சிலரை தன் வசப்படுத்தி இந்த பட்டணத்தின் வர்த்தக சங்கத்தில் சேரும்படியாக மற்ற மக்களையும் இந்த சபை மக்களையும் வற்புறுத்தி வந்தாள். இந்த வர்த்தக சங்கத்தில் அங்கம் வகிக்காவிட்டால் இந்த பட்டணத்தில் யாருமே வியாபாரமே செய்ய முடியாது. அதுபோக இந்த சங்கத்தில் பங்கு பெறுபவர்கள் இந்த சங்கத்தில் நடைபெற்று வந்த விருந்திலும் பங்கு பெற வேண்டும் என்பது ஒரு நிபந்தனையாக இருந்தது. இந்த விருந்து சாதாரணமாக நடக்காது. இந்த விருந்தில் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் முக்கிய பங்கு வகித்தது. அந்த ஸ்திரீயின் பெயர் ஏசபேல் என்று வேதம் கூறுகின்றது. ஒருவேளை அது அவளுடைய சொந்த பெயராக கூட இல்லாதிருந்திருக்கலாம். அந்த ஸ்திரீயினுடைய செயலானது பழைய ஏற்பாட்டில் வருகின்ற துஷ்ட ராணியாக இருந்த ஏசபேல் எனும் ஸ்திரீயை பிரதிபலிக்கின்றது என்பதை 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் முதல் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரங்கள் வரை நாம் படிக்கும்போது அறிய முடியும். இந்த ஏசபேல் ராஜாத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை ஆராதிக்கவும் அவர்களை வழிநடத்தியதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். அவள் அனைவரும் பாகாலை ஆராதிக்கும்படி செய்து வந்தாள். 1 கொரிந்தியர் 8:4 வசனத்தின்படி விசுவாசிகள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இந்த வர்த்தக சங்கத்தில் இணைவது நலமான ஒன்று என்று இந்த புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக தியத்தீரா பட்டணத்தில் இருந்து வந்த இந்த ஏசபேல் என்கின்ற பெண் கூறினாள். இப்படியாக போதனை செய்து விசுவாசிகளை நிக்கோலாய் மதஸ்தினரின் உபதேசங்களுக்குள்ளாக அவள் வழிநடத்தியதை நாம் பார்க்க முடிகின்றது. 2 பேதுரு 3:9 வசனத்தின்படி இந்த ஸ்திரீயானவள் மனம் திரும்பும்படி தேவன் எதிர்பார்த்தபடியினால் உடனடியாக அவளை தண்டிக்கவில்லை. அவள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் அவளையும் அவளுடைய பிள்ளைகள் அனைவரையும் அவளை பின்பற்றிய மக்களையும் தண்டிப்பதாக எச்சரிப்பு செய்வதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலும் இதே எச்சரிப்பு தான் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலும் இப்படிதான் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது என்று குறிப்பாக அவளை கட்டில் கிடையாக்குவதாக எச்சரிப்பதை 2 ராஜாக்கள் 1:4 புஸ்தகத்திலும் 1 கொரிந்தியர் 11:29-30 வசனத்திலும் பார்க்க முடியும். அது போக அவளை பின்பற்றும் விசுவாசிகள் அதிகமான உபத்திரவத்திற்குள்ளாக விழுவார்கள். இது நமக்கு மகா உபத்திரவ காலத்தையும் ஞாபகப்படுத்துகின்றது. இந்த மகா உபத்திரவ காலம் என்பது தேவனால் வருகின்ற ஒரு பயங்கரமான தண்டனையாக இருக்க போகின்றது. இந்த ஏசபேலின் பிள்ளைகளுக்கு மரண தண்டனை வரும் என்று 2:23 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகள் என்றால் அவளை பின்பற்றிய விசுவாசிகள், அவளை பின்பற்றிய மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு வரும் தண்டனையானது தேவனால் வருகின்ற தண்டனை என்பதை தேவனால் அறியப்பட்டிருக்கின்ற மற்ற சபைகள் அறிந்து கொள்ளும் என்று சங்கீதம் 7:9, நீதிமொழிகள் 24:12, எரேமியா 11:20, 17:10, 20:12 வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக இந்த சபைக்கு கூறப்படும் அறிவுரையை 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களில் வருகின்றது. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கின்ற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகின்றதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று அறிவுரை வழங்கப்படுகின்றது. இந்த ஏசபேல் என்கின்ற பெண் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நீங்கள் அனைவரும் உங்களது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதில் தவறில்லை என்று போதித்து வந்தாள். அப்போஸ்தலர்களின் போதனைகளை விட இது மிகவும் ஆழமானது என்று இவள் கூறி வந்தாள். ஆனால் அது சாத்தானுடைய ஆழம் என்பதை அவளும் அறியவில்லை, அவளது போதனைகளை கேட்டவர்களும் அறியவில்லை. இன்றும் கூட இந்த ஏசபேலை போலவே சில பிரசங்கியார்கள் தேவையற்ற ஆழமானவைகளை உபதேசித்து தாங்கள் போதிப்பது சரியான ஒன்று என்று எண்ணி தங்களையும் தங்களுக்கு செவி கொடுக்கின்ற மக்களையும் வஞ்சித்து வருவதை 1 தீமோத்தேயு 1:7 வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. வேத வசனங்களை ஆழமாக போதிக்க வேண்டும் என்றால் வசனத்தை கொண்டே வசனத்தை விளக்க வேண்டும். நாம் கூறுகின்ற ஆழமான காரியங்களுக்கு வசன ஆதாரம் உண்டா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தங்களது சொந்த கருத்துக்களையோ தங்களது சொந்த அனுபவங்கள், சொந்த தரிசனங்கள் மற்றும் சொந்த தத்துவங்களை தேவ வசனத்துடன் இணைத்து பேசக்கூடாது என்று 2 பேதுரு 2:1 வசனம் நமக்கு கூறுகின்றது.
இப்படியாக வேத புரட்டுக்களை தந்திரமாக நுழைய பண்ணி தத்துவம் பேசி ஜனங்களை ஏமாற்றுவோர் இன்று அதிகமாக இருக்கின்றனர். இது மிகவும் ஆபத்தான ஒன்று. இப்படிப்பட்டவர்களின் போதனைகளை விட்டு விலகுவது நல்லது. இப்போது 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட போதனை பற்றி பார்க்கலாம். 1ஆம் நூற்றாண்டில் காணப்பட்ட நாசிசம் என்கின்ற போதனையானது தங்களுக்கு மட்டுமே தேவனை குறித்ததான ஆழமான அறிவு உள்ளதாகவும் தேவனுடைய ரகசியங்களை தங்களை அன்றி மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது என்றும் போதித்து வந்தனர். குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுலின் போதனைகள் அனைத்தும் மிகவும் தவறு என்று இந்த கூட்டத்தார் போதித்து வந்தனர். தேவ ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு வேண்டுமென்றால் இந்த மக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறி வந்தனர். ஞான மார்க்கம், அதாவது நாசிசிசம் என்கின்ற சொல்லானது கிரேக்க வார்த்தையான நாசிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அறிவு, நுண்ணறிவு மற்றும் ஞானம் என்பதாகும். இந்த ஏசபேல் என்கின்ற பெண்மணி ஒருவேளை இந்த கூட்டத்தாரை பின்பற்றி இருக்கலாம். ஆனால் இந்த சபை மக்களுக்கு இயேசு அறிவுறுத்தி நன்னடத்தையுள்ளவர்களாக நீங்கள் இருந்தது போலவே தொடர்ந்து இருக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி அறிவுரை கூறுகின்றார். விரைவிலேயே துன்மார்க்கரை இவர்கள் நடுவிலிருந்து அவர் விலக்குவதாகவும் கூறுகின்றார். இந்த தியத்திரா சபையில் இருந்து கொண்டு பாவம் செய்தவர்களை மட்டுமே தேவன் கண்டிப்பதை இந்த 22-23 வசனங்களில் பார்க்கின்றோம். 5வதாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை 26 முதல் 29 வசனங்களில் பார்க்க முடியும். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கின்றவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று வருகின்றது. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கே கிடைக்கக்கூடிய பரிசானது இயேசுவோடு இணைந்து இந்த பூமியில் அரசாளுவது என்பதை வெளிப்படுத்தல் 1:6, 12:15, 19:15, சங்கீதம் 2:8-9, 2 தீமோத்தேயு 2:12, வெளிப்படுத்தல் 20, 4 முதல் 6 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த அரசாட்சியானது 1000 வருட அரசாட்சியாக இருக்கும். இந்த ஏசபேல் கொண்டு வருகின்ற சோதனையில் ஜெயம் கொள்ளுகின்ற விசுவாசிகள் அனைவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சபையில் துணிகரமாக பாவம் செய்து வந்த விசுவாசிகள் அனைவரும் மனம் திரும்பி மீண்டும் ஜெயம் பெறும்படி அவர்களை உணர்த்தும்படியாகவும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. விசுவாச வாழ்க்கையில் உண்மையாக வாழ்கின்ற அனைவரும் இயேசுவின் அதிகாரத்தை பெற்று மற்றவர்களை ஆளுவார்கள் என்று லூக்கா 19:11 முதல் 27, 1 கொரிந்தியர் 6:2-3, 2 தீமோத்தேயு 2:12, வெளிப்படுத்தல் 3:21 வசனங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. இதுவும் 1000 வருட அரசாட்சியின் போது நடக்கவிருக்கும் ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும். உண்மையற்ற விசுவாசிகளை விட உண்மையான விசுவாசிகள் அதிகமான அதிகாரத்தையும் வெகுமதிகளையும் பெறுவார்கள் என்று 2 கொரிந்தியர் 5:10 மற்றும் மத்தேயு 5:19 வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதன் பிறகு விடுவெள்ளி நட்சத்திரம் என்பது இயேசுவை குறிப்பதாகும். இதை வேதாகமத்தில் வேறு சில இடங்களிலும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக வெளிப்படுத்தல் 2:28, 22:16 வசனத்தில் பார்க்கின்றோம். குறி சொல்லுகின்றவனாகிய பிலேயாம் இந்த நட்சத்திரத்தை குறித்து கூறியதை நாம் என்னாகமம் 24:17 வசனத்தில் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீனஸ் என்கின்ற நட்சத்திரம்தான் விடிவெள்ளி நட்சத்திரமாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமானது பொழுது விடிவதற்கு சற்று முன்பாக ஆகாயத்தில் தோன்றுமாம். பாபிலோனிய ஆட்சி முதல் ரோமானியர்களின் ஆட்சி வரையிலும் இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை தலைமை, வெற்றி மற்றும் ரோம நேரங்களுக்கு அடையாளமாக அந்த காலத்தில் மக்கள் கருதினர். அதே போல இயேசுவானவர் தமது ஆட்சியை துவங்கும் போது உண்மையான விசுவாசிகளை விடிவெள்ளி நட்சத்திரங்களாக பயன்படுத்தி புதிய ஆட்சி மலரப்போகின்றது என்பதை அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு தெரிவிப்பார் என்று தானியேல் 12:3, தீத்து 2:13 வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆசீர்வாதமானது விசுவாசிகள் இயேசுவுடன் வைத்திருக்கின்ற நெருக்கமான ஐக்கியத்தை நமக்கு காண்பிக்கின்றது. அதுபோக இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய பரிசானது மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்ட இயேசுவானவர் தமது ஆளுகையில் உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு அதிகாரமும் அவரது பங்கையும் கொடுப்பதை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. கிபி 606 முதல் கிபி 1520 வரையிலான இந்த காலகட்டத்தில் காணப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையானது இந்த தியத்திரா சபையில் காணப்பட்டது போலவே இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். உண்மையான விசுவாசிகளும் காணப்பட்டனர்.
அதே வேளையில் வேதத்திற்கு எதிராக செயல்படும்படியான தூண்டுதல்கள் சபைகளில் உயர் பதவி வகித்தவர்களிடம் இருந்தே வந்த வண்ணம் இருந்ததாக இருந்ததாம். இந்த தூண்டுதல்கள் குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க சபைகளிலும் இருந்துதான் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏசபேல் என்பவளின் போதனை எப்படி சபைகளில் நுழைந்ததோ அதே போல கன்னிமரியாளின் உபதேசங்களும் ஜெபமாலை உருட்டுவதும் விக்கிரகங்களை வழிபடுவதும் செத்தவர்களை தொழுது கொள்வதும் இன்னும் ஏராளமான வேதாகமத்தில் சொல்லப்படாத குறிப்பாக மனிதர்கள் உண்டாக்கிய இந்த ரோமன் கத்தோலிக்க மத பின்பற்றுதல்கள் அனைத்தும் மத சடங்காச்சாரங்கள் அனைத்தும் சபைகளில் புகுந்தது. இது ரோமர்களால் நடந்த ஒன்றாக இருக்கின்றது. கிறிஸ்தவ மதத்தை அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவோம். மனிதன் உருவாக்கிய மனித சடங்காச்சாரங்களை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை பின்பற்றுவோம். பைபிள் வார்த்தைகளை போதிப்போம். பைபிளின் போதனைகளுக்கு கீழ்ப்படிவோம். இந்த பைபிளின் போதனைகளின்படி நடந்து கொள்வோம். மனித சடங்காச்சாரங்களை, குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க மனித சடங்காச்சாரங்களை பின்பற்றுவது பைபிளுக்கு எதிராக இருக்கின்றது. இந்த தியத்தீரா சபையின் எச்சரிக்கை இந்த கத்தோலிக்க மதத்திற்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவே தியத்தீரா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் முதல் 15 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.